ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். என்னடா இவ கீரை பறிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. கீரை மதியம் சமையலுக்கு கிடையாது. எங்கள் வீட்டில் எப்போவுமே இட்லி தோசைக்கு மெயினாக இருக்க முருங்கைக்கீரை பொடி காலியாகிடுச்சுங்க. என் ஹஸ்பண்டும் ஒரு வாரமாக கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ தான் செய்வேன்னு. அதான் சரி சாப்பிட்டு ஒரு 3 மணி போல் நாங்கள் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு கீரை கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்தோம். நான் எப்போவுமே பொடி செய்கிறதுக்கு அங்கே தான் பறிச்சிட்டு வருவேன். இது ரெண்டுமே ரொம்ப பழைய மரம் ஃபுல்லாக பூவும் காயமாக இருக்குது. கீரை அவ்வளோவா இல்லை. இது சீசன் அப்படின்றதுனால இருக்க வரைக்கும் தேடி தேடி பறிச்சுக்கிட்டேன். இந்த பொடி செய்கிறது ஒரு 3 நாள் வேலை. இந்த பொடி இருந்தால் டெய்லி முருங்கைக்கீரை உருவி சமைச்சு சாப்பிடணுன்னு இல்லைங்க. டெய்லி சாப்பாடில் கொஞ்சமாக பொடியும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டாலே தேவையான அயன் உடம்புக்கு கிடைச்சிடும். அப்புறம் உருவி கழுவி உலர்த்தி வச்சுட்டேன். நாளைக்கு வெயிலில் காய போட்டுருவேன். இந்த பொடி ரெசிபி நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.